ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வருஷத்துக்கான அட்சய திருதியை. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் நீங்கள் வைக்கிறதால லட்சக்கணக்கில் பணம் தேடி வரும், அல்ல குறையாமல் செல்வம் சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி தான் அட்சய திருதியை. அமாவாசைக்கு பிறகு 3வது திதியாக வரக்கூடியது இந்த திருதியை. எல்லா மாதமும் இந்த வளர்பிறை திருதியை திதி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை திருதியை திதிக்கு ஒரு தனி விசேஷம், சிறப்பம்சம் இருக்கு. சொல்லப்போனால் மகாபாரதத்தில் பாண்டவர்களோட பசி ஆத்திரத்துக்காக சூரிய பகவான் அவங்க காட்டில் உணவில்லாமல் இருக்கும்போது அட்சய பாத்திரத்தை வழங்கினார்னு பல புராண கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். அந்த அட்சய பாத்திரத்தை சூரிய பகவான் பாண்டவர்களுக்கு பரிசாக கொடுத்த தினம் இந்த அட்சய திருதை அன்னைக்கு தானாம். அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி அன்னைக்கு தான் பாண்டவர்கள் பசி ஆறுவதற்காக அந்த அட்சய பாத்திரத்தை சாப்பாடு எடுக்கும்போது அல்ல குறையாம உணவு வந்துக்கிட்டே இருந்துச்சான். அதுதான் அட்சய திருதியை கொண்டாடுவதற்கான முக்கியமான அர்த்தம். அன்றைய தினம் நீங்கள் எதை சொன்னாலும், எதை செய்தாலும், எதை பேசினாலும், இவ்வளவு ஏன் எந்த விஷயத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் அது உங்கள் வீட்டில் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதை விட முக்கியமானது, இந்த அட்சய திருதியை எல்லா வருஷமும் நமக்கு சித்திரை மாதத்தில் தான் வருது. சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஒரு புதிய தமிழ் வருடத்தோட முதல் மாதம். அடுத்த 12 மாதங்கள் நமக்கு வாழ்க்கையில் எந்த விதமான வளர்ச்சி ஏற்பட போகுது அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த சித்திரை மாதம் இருக்குது. இப்போ நாம் சித்திரை மாதத்தில், அதுவும் புதிய தமிழ் வருடம் பராப வருடத்தில் அடி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த வருஷம் ஏப்ரல் 20ஆம் தேதி தான் நமக்கு அட்சய திருதியே வருது. நிறைய பேர் வீடுகளில் தங்கம் வெள்ளி வாங்கணும், இல்லை வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்களை வாங்கி வைக்கணுங்கிற மாதிரி திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. எந்த நேரத்தில் வாங்கலாம்? திங்கக்கிழமையில் இந்த வருஷம் அட்சய திருதியை வந்திருக்கிறதால 7:30-9 நமக்கு ராகு காலம் இருக்குது. 10:12 யமகண்டம் இருக்குது. காலை நேரத்தில் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலையில் 9:15 10:15 இந்த 1 மணி நேரம் நல்ல நேரம். அதுக்கப்புறம் 12:15 1:15 இந்த 1 மணி நேரமும் நல்ல நேரம் தான். மாலை நேரத்துலையும் வாங்கலாம், தப்பு கிடையாது. இந்த வருஷம் நமக்கு அட்சய திருதியில் இன்னொரு விசேஷமும் சேர்ந்து வருது. திருதியை திதி இருக்குல்ல, அந்த அட்சய திருதிக்கான திதி அது திங்கக்கிழமை காலையில் 11 மணி 13 முடிஞ்சிடும். ஏன்னா 11:15 பிறகு சதுர்த்தி ஆரம்பிச்சிடுது. விநாயகர் பெருமானுக்கு உகந்தது வளர்பிறை சதுர்த்தி திதி. ஒரே நாளில் அட்சய திருதியையும் சதுர்த்தி திதியும் நமக்கு ஒரு சில வருஷங்கள் தான் அமையும். நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் நம்ம பதிவை பார்த்துட்டு அட்சய திருதிக்கான அந்த திருதியை திதி ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே ஆரம்பிச்சிடுது, அப்போ ஞாயிற்றுக்கிழமை அட்சய திருதியையா இல்லை திங்கக்கிழமை அட்சய திருதியான்னு கேட்குறாங்க. ஒரு நாள் திதி நட்சத்திரத்தை சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி தான் நம்ம வழிபாடு செய்யணும். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் அப்போ நமக்கு அட்சய திருதியை ஏப்ரல் 20ஆம் தேதி தான் இருக்குது. ஏன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி சூரிய உதயத்துக்கு பிறகு மதியத்துக்கு மேலே தான் அட்சய திருதியை பிறக்குது. அதனால் ஏப்ரல் 19 கணக்கில் எடுத்துக்காம ஏப்ரல் 20ஆம் தேதி நீங்கள் தங்க நகைகள் வாங்கலாம். ஒருவேளை திங்கக்கிழமை வாங்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் வாங்கலாம். ஆனால் மாலை ஒரு 6:30 7 மணிக்கு மேலே வாங்கணும். வீட்டில் கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணுறது விசேஷம். எல்லார் வீடுகள்லையும் மகாலட்சுமி ஃபோட்டோ சிலை இருக்கும். மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு இனிப்பில் நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைக்கணும். மகாலட்சுமி கடாட்சம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே இந்த வருஷம் அட்சய திருதியை விட வரக்கூடிய அடுத்த அட்சய திருதிக்கு நம்ம வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். சரி, இதுதான் இந்த வருஷம் அட்சய திருதியை ரொம்ப எளிமையாக வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் நமக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும். இந்த வழிபாட்டை செஞ்சால் மட்டும்தான் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அட்சய திருதை அன்னைக்கு தங்க நகைகள் வாங்கிறது, வெள்ளி நகைகள் வாங்கிறது, மகாலட்சுமி பூஜைகள் பண்ணுறது விசேஷமோ அதே அளவுக்கு விசேஷம் ஒரு கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம். அதுவும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் நிலைவாசல் பரிகாரம். ஒரு வீட்டோட இதய துடிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா நிலைவாசல் தான். மகாலட்சுமி தாயார் அமரக்கூடிய ஒரு சிம்மாசனம் இந்த நிலைவாசல். ஒரு வீட்டோட நிலைவாசல் எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் பெருகுமா. அதனால தான் வீட்டோட நிலைவாசலோட வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 அதிசக்தி வாய்ந்த பொருட்களை உங்கள் வீட்டோட நிலைவாசலில்
அட்சய திருதை அன்னைக்கு நீங்கள் வைக்கணும். அதில் முதல் முக்கியமான பொருள், கண் திருஷ்டியை போக்கக்கூடிய பொருட்களில் அதீத சக்தி வாய்ந்த மிகப்பெரிய பேர் பெற்ற ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வெண்கடுகு தான். வெண்கடுகு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கடுகு மாதிரியே வெண்மையும் மஞ்சளும் கலந்த நிறத்தில் இருக்கும். இது நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் வெண்கடுகு எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக ஒற்றைப்படைகளில் 5 அப்படிலாம் 7 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கணும். மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை போக்கக்கூடிய வழிபாட்டில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள். வாராகியம்மன் வழிபாட்டிலையும் காலபைரவர் வழிபாட்டிலையும் இந்த மிளகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த 2 பொருட்களையும் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இந்த பரிகாரத்தை எப்போ பண்ணலாம்? காலை நேரத்தில் செய்தாலும் சரி, மாலை நேரத்தில் செய்தாலும் சரி, ஒரே பலன்தான். ஆனால் பரிகாரத்தை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலில் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சிறிய அகல் விளக்கு இல்லை ஒரு தேங்காய் சிரட்டை இல்லை ஒரு கிண்ணம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் அந்த கிண்ணம் அந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு வெண்கடுகை கொட்டி வச்சுக்கணும். அதுக்கு மேலே 5 அப்படின்னா 7 எண்ணிக்கையில் வைத்திருக்கக்கூடிய மிளகை அது மேலே பரப்பி வச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மகாலட்சுமி பாதத்துக்கு முன்னாடி வைக்கணும். வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, செய்வினை, பில்லி, சூனியம், இது மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் எனர்ஜி, இது மாதிரி எந்த விஷயமும் நெருங்கக்கூடாது. அப்படி ஏதாவது எங்கள் வீட்டை சுற்றி திரிந்தால் கூட அது எங்கள் பக்கம் வரவே கூடாது. வீட்டில் இருக்கக்கூடியது வெளியேறி போகணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த மிளகு வச்சுருக்கீங்களே அதை பார்த்து வாராகி அம்மனையும் காலபைரவரையும் மனசார பிரார்த்தனை பண்ணணும். காலபைரவர் காவல் தெய்வம், வாராகி அம்மன் எதிரிகள் தொல்லையை நீக்கக்கூடியவங்க. இந்த 2 பேரையும் அந்த மிளகை பார்த்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அந்த 2 அமைப்பும் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். இப்போ காலை நேரத்தில் இந்த பரிகாரத்தை பண்ணுறீங்கன்னா காலையிலேருந்து இரவு முழுக்க அது அப்படியே இருக்கலாம். மாலை நேரத்தில் ஒரு 6-7 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை பண்ணுறீங்கன்னா குறைந்தது ஒரு 1 மணி நேரம் அதை பூஜை அறையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அன்றாட வேலை பார்க்கலாம். காலை நேரத்தில் செய்தாலும் சரி, மாலை நேரத்தில் செய்தாலும் சரி, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது அட்சய திருதை அன்னைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 பொருட்களையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட நிலைவாசலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிடுங்க. இப்போ என்ன நடக்கும்னா அந்த வெண்கடுகு இருக்கு இல்லையா, அது அட்சய திருதை இரவு முழுக்க உங்கள் வீட்டோட நிலைவாசலில் இருக்கும்போது கெட்ட சக்திகள், கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை இது எல்லாத்தையும் அது உள்வாங்கிக்கும். கடுகு காலபைரவர் அப்புறம் வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உகந்தது அப்படிங்கிறதால இவங்க 2 பேரோட கடாட்சமும் அந்த மிளகு மேலே பரவிடும். மறுநாள் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு, அதாவது அட்சய திருதை அன்னைக்கு இரவு இதை நிலைவாசலில் வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடுறீங்க. மறுநாள் ஏப்ரல் 21ஆம் தேதி தூங்கி எழுந்ததுக்கு பிறகு குளிச்சுட்டு நிலைவாசலில் வச்சுருக்கீங்களே அதை அப்படியே எடுத்து பூஜையில் வச்சுடுங்க. மிளகு 5 அப்படின்னா 7 வச்சுருப்பீங்க. அந்த ஒரு மிளகையும் ஒரு இடத்துல உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டியில், உங்கள் வீட்டோட சமையல் அறையில், மெயின் ஹால்லன்னு சொல்லி உங்கள் வசதிக்கேற்ப எங்கே வைக்கணுமோ முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெண்கடுகை ஒரு சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடும்போது அந்த சாம்பிராணி தூபத்தில் அந்த வெண்கடுகை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். இதுதான் இந்த பரிகாரம். அட்சய திருதை அன்னைக்கு எதை செய்தாலும் பன்மடங்கு பெருகும்னு சொல்லியிருக்கோம். கண் திருஷ்டியை போக்கக்கூடிய அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தால் நீங்கள் அட்சய திருதை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை சேர்த்து பண்ணும்போது அதுக்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்குமாம். அதுதான் இதுக்கான அர்த்தம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.